உங்க வீட்ல இடியாப்பம் அச்சு இல்லாமலே நீங்க இடியாப்பம் புழியலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, வயசானவங்களுக்கும் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டிப்பு. ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம இடியாப்பம் ரொம்பவே பூ போல வரதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாவு ரெடி பண்றதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, தேங்காய் எடுத்திருக்கோம். இந்த தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் இருக்கும். அத நான் தேங்காய் பால் எடுத்துக்க போறேன். நம்ம நார்மலா தேங்காய் பால் எடுக்கிற மாரி மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி அடிச்சு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். 2 தடவை நீங்க பால் எடுத்தா போதும். 3வது முறை எடுக்க வேண்டாம். இந்த மாரி கட்டியான தேங்காய் பால் வந்து எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம தேங்காய் பால் எடுத்தாச்சு. கட்டியான தேங்காய் பால். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, மாவு பிசையறதுக்கு மாவு எடுத்துக்க போறோம். நான் இப்ப கடையில வாங்குற இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்க வீட்ல அரைக்கிற பச்சரிசி மாவு எடுத்தாலும் பரவாயில்ல. அளவு வந்து 1 பவுல் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்ப இந்த 1 பவுலுக்கு எவ்வளோ வந்து தேங்காய் பால் எடுக்கணும்னு பார்த்துக்கலாம். அந்த பாத்திரத்துல 1/2 பங்கு வந்து நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். இப்ப நான் அந்த தேங்காய் பால் இதுல சேர்க்கிறேன். ஆனா 1/2 பங்கு வரல. ஸோ அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தேங்காய் பாலை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அடுப்புல வச்சு நம்ம காய்க்க தான் போறோம். இந்த மாதிரி தேங்காய் பால்ல நம்ம இடியாப்பம் மாவை பிசைஞ்சு செய்யறதுனால பார்த்தீங்கன்னா, இடியாப்பம் ரொம்பவே சாஃப்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம மாவு புழியும் போது பார்த்தீங்கன்னா, அப்படியே நூல் மாதிரி அழகா வெளியே வரும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா வந்து கொதிக்கட்டும். இது கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் பால் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாவுக்கு கரெக்டா இருக்கா அப்படின்னு. இதுல மிக்ஸ் பண்ணும்போது தெரியும் தேங்காய் பால் கரெக்டா இருக்கா இல்லையான்னு. இப்ப பாருங்க கொஞ்சம் கூட நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இதமான சூட்டில் உள்ள வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ தேவையான தண்ணி சேர்த்து நல்லா வந்து அடுப்பில் வச்சே இந்த மாவை வந்து நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நம்ம மாவு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போவே. இதுக்கு மேலே நம்ம மாவை வந்து இடியாப்ப அச்சில் போட்டு புழிஞ்சோம் அப்படின்னா, நம்ம கை வச்ச உடனே நல்லா அழகா நல்லா நூல் மாதிரி அதுவாகவே வெளியே வரும். இப்போ உங்களுக்கு காமிச்சு தரேன் பாருங்க. நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து புளிய வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகா மாவு வந்து வெளியே வந்துட்டே இருக்கு பாருங்க. ஜஸ்ட் நம்ம சின்னதாக ஒரு ரொட்டேஷன் கொடுத்தாலே போதும், மாவு அப்படியே புழிஞ்சிட்டு வெளியே வந்துடுது. அவ்வளோ தூரத்துக்கு சாஃப்டாக இருக்கு நமக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் நம்ம தேங்காய் பாலில் நல்லா வந்து மாவை வேக வச்சு எடுத்தனால தான். ஸோ இது பாருங்க நல்லா வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நம்ம புழிஞ்சாலே போதும், மாவு அப்படியே அழகாக கலந்து வெளியே வந்துடும். இப்போ பாருங்க இதை அச்சு வச்சு நம்ம புளியுறோம். ஆனால் அச்சு இல்லாமல் எப்படி புளியலான்னு சொல்லிட்டு அடுத்து நான் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வயசானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக வருதுன்னு. ரொம்பவே ப்ரெஷர் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் நம்ம புழிஞ்சாலே போதும், அந்த மாவு கடகடகடான்னு கீழே வந்து விழுது. ஸோ நார்மலாக நம்ம ப்ரெஷர் நல்லா கொடுத்தா தான் நம்ம புழிஞ்சு மாவு வெளியே வரும். ஸோ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாகவே இடியாப்பம் வந்து நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இடியாப்பம் புழிய ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த முறையும் இதே மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அவ்வளோ ஈஸியாக நம்ம புழிஞ்சிடலாம். இப்போ தம்ப்லைன்ல பார்த்த மாதிரி நம்ம இடியாப்பம் அச்சு இல்லாமல் எப்படி மாவு வந்து புழியலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு இந்த டூல் தான் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதுக்கு மேலே வச்சு தேய்ச்சாலே போதும், இடியாப்பம் அச்சிலிருந்து வர மாதிரி அழகாக உதிரி உதிரியாக நம்மளுக்கு விழும். அது பார்த்தீங்கன்னா கண்டினியூஷனாக நம்மளுக்கு வரும். இது ஆனால் கொஞ்சம் கட்டாய் கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும். இருந்தாலும் அச்சு இல்லாமல் வயசானவங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் அதே மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு வேக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வயசானவங்க, ரொம்ப உடம்பு முடியாதவங்க இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி இடியாப்பம் உங்கள் வீட்லேயும் செய்யலாம்.
இது பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் இடியாப்பம் மாரி நீளமா இருக்காது. இந்த மாரி துருவுன மாரி தான் இருக்கும். இருந்தாலும் வீட்ல இடியாப்ப அச்சு இல்லாத சமயத்துல அவசரத்துக்கு நம்ம இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம வீட்ல வயசானவங்க இருக்கிறவங்களுக்கு இந்த டிப் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி நீங்க இடியாப்பம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடியாப்பம் நல்லாவே சாஃப்ட்டா இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த சாஃப்ட்னஸ் வந்து போகவே செய்யாது. ஸோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, நெறையவே யூஸ்ஃபுல்லான, இன்ட்ரெஸ்டான டிப்ஸ் எல்லாம் நெறையவே அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ டைம் கிடைக்கும்போது செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்க தேங்காய் பால் எடுக்கும்போது கண்டிப்பா தேங்காய் பால்ல சீனி சேர்த்து மிக்ஸ் பண்ணாதீங்க. அப்படி சேர்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பால் வந்து ஒரு மாரி பிரிஞ்ச மாரி ஆயிரும். அதனால இடியாப்பம் சாப்பிடும்போது இடியாப்பத்துக்கு மேல சீனி போட்டுட்டு, அதுக்கு மேல தேங்காய் பால் வந்து ஊத்தி சாப்பிடுங்க. அப்ப நம்மளுக்கு மிச்சமா தேங்காய் பால் வந்தாலும் நம்ம அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா தெரஞ்சு போன மாரி ஆயிரும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாவே, இன்ட்ரெஸ்ட்டாவே இருந்திருக்குன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இதே போல யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டான வீடியோல நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அன்டில் தட் தேங்க் யூ.